ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு 4:15. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது. ஆமேன். அல்லேலூயா. அந்த நாளிலும் இருளான வாழ்க்கைக்குள் கடந்து போகிற என் சகோதரனே, சகோதரியே, என் வாழ்க்கையில் இந்த இருள் எப்பொழுது அகலப் போகிறது? ஆமேன். பொல்லாத பிசாசானவன் உங்கள் பாவ சூழ்நிலையிலே, வியாதி சூழலிலே கட்டி வைத்திருக்கலாம். உங்கள் விட முடியாத பாவங்களை கர்த்தர் உங்களுக்கு விடுதலை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஏற்கனவே அவர் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்து விட்டார். ஆமேன். வேதத்தில் பார்க்கும் பொழுது மல்கியா தீர்க்கதரிசி காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, தேவனுடைய வார்த்தை கிடைக்கவில்லை. அங்கும் இங்குமாக ஓடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவருடைய வாயிலிருந்து வருகிற கிருபை உள்ள வார்த்தைகள், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை கண்டு ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் இயேசு உங்கள் உள்ளத்திலே, உங்கள் குடும்பத்திலே வரும்பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆமேன். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு ஊழியத்திற்காக சென்று கொண்டிருக்கும் போது பெதஸ்தா குளத்தண்டை வருகிறார். அங்கு 38 வருடமாக படுத்திருந்த ஒரு அருமையான மனுஷனை பார்த்து அவர், நீ சுகமாக விரும்புகிறாயா, விடுதலை பெற விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அவன், ஆமாம், இந்த குளத்தை தேவ தூதன் வந்து எப்போதாவது கலக்குவான். அவன் கலக்கும் போது யார் முந்திக் கொள்கிறார்களோ அவருக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் என்னை இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி இயேசுவிடம் சொல்கிறான். இயேசு சொல்கிறார், நீ விடுதலை பெற்றா என்று சொல்லி அவனை முடவனிலிருந்து 38 வருஷமாய் படுத்திருந்த அந்த முடவனை எழுப்பி விட்டு சுகம் கொடுக்கிறார். பின்பு தேவாலயத்தில் கண்டு, இனி அதிக கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாதே என்கிறார். ஆமேன். அந்த வார்த்தை, ஆமேன், அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அவன் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டான். அவன் இனிமேல் பெதஸ்தா குளத்தில் படுக்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தில் வந்து விட்டார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு பரிசேயனுடைய வீட்டிலே பந்தியில் இருக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை பார்த்ததும் கண்ணீர் விடுகிறார், அழுகிறாள். தன்னுடைய நிலைமை பார்த்து, நான் பாவியாக இருக்கிறேனே, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தில் நினைத்து கண்ணீர் விட்டு அவர் பாதத்தில் நினைக்கிறாள். பின்பு தன் தலைமீறினால் துடைத்து பரிமள தைலத்தினால் பூசி அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். ஆம், தேவனுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பு அவளை இழுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய இருதம் கரைப்பட்டிருந்தது. அவள் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவரை பார்த்ததும், இயேசுவை பார்த்ததும் அவள் தன்னை அர்ப்பணித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது அந்த நோக்கம்தான். உங்களை என்னை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த நாளில பாவத்தின் சூழ்நிலை, குடி புழக்கத்தினாலே, சிகரெட்டு பிடிக்கிறதுனாலே, போதை வஸ்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியலையே, வெளிவர முடியவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கும் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் இருளான வாழ்க்கையை விட்டு வெளிவர கர்த்தர் விரும்புகிறார். இது உங்கள் சுய பலத்தினால் முடியாதது, ஆனால் இயேசுவால் முடியும். இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்பொழுது அந்த இருள் எல்லாம் மறைந்து போகும். ஆமேன். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமேன். அல்லேலூயா. மேலும் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு அசுத்த ஆவியுடைய மனுஷன் கல்லறையிலிருந்து ஓடி வருகிறான். அவன் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையே அந்த கல்லறையில் தான் இருந்தது. பிசாசுகளின் குடியிருப்பிலே இருந்தான். அவன் வெளியே வர முடியாமல் இருந்தான். ஆனால் இயேசுவை பார்த்ததும் இயேசு அவனை பாவத்தில் இருந்து, அந்த சாத்தானின் சதி யோசனையிலிருந்து, சாத்தானின் கட்டுகளிலிருந்து அவனை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பின்பு நல்ல மனுஷனாகி அந்த ஊரிலே அவன் சாட்சியாக இருந்தான். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிற இயேசு. அல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு அருமையான
அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தின் சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அந்த பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிற உன்னை கர்த்தர் இந்த நாளிலும் விடுவிக்க விரும்புகிறார். மரண இருளில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த யோசிக்காதே, நான் எப்படி வெளியே வர முடியும், இந்த கட்டுகளில் இருந்து, பாவ கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்க யார் கூடும் என்று சொல்லி கலங்காதே. உன்னை விடுவிக்க இயேசு உண்டு. இப்பொழுது வந்திருக்கிறார். இப்பொழுது வந்திருக்கிறார். நீ வேதம் வாசிக்கும் போது விடுதலை செய்வார். ஜெபிக்கும் போது விடுதலை செய்வார். அவருடைய அபிஷேகத்தால் நிரம்பும் போது விடுதலை செய்வார். அல்லேலூயா. தேவன் உங்களை இந்த நாளிலும் தொட்டு உங்கள் வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்கி சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவார். ஆமென்.